ஓம் நமசிவாயம் வாழ்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்யஸ்தயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பிற்பகல் 1:30 மணிக்கு இந்தியாவில் ராஞ்சியில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தசமி மற்றும் ஏகாதசி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகத்தில் குரு பகவானுடைய லக்னத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உடைய முதல் ஓடிஐ மேட்சில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கணிப்பு ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி வருது. ஏறக்குறைய இந்திய அணிக்குமே நல்லா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்குமே நல்லா இருக்குது. சார் போத் ஆர் ஈக்குவல் பவர், இருவருக்குமே சரியான வல்லமை அப்படிங்கிற மாதிரி ஜோதிட கணிப்பு ரீதியாக வந்திருக்கு. அதுக்கு மேலே ஆருடம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அந்த 6 கணிப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 முதல் ஆருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்திய அணி முதல் பேட்டிங் செய்து வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது டார்கெட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300+ ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது ஆருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இந்தியா இந்த 2 அணியிலுமே ஒரு பேட்ஸ்மேன் வந்து 100+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மூணாவது ஆருடம் வந்திருக்கு. நான்காவது ஆருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஒரு ஆல்ரவுண்டர் வந்து மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற கணிப்பு வந்திருக்கு. அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிறதுக்கான அமைப்புகள் கூட வரலாம். இல்லை அப்படின்னா ஏறக்குறைய அவர் வந்து அந்த மேட்ச்சில் பெருசாக பேசப்படலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆருடம் 5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர் டாமினேட்டட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆருடம் 6 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேட்சோடைய ஆருட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல் பவர்னு இருக்குது. ஸோ அதில் இந்திய அணிக்கு சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரிசல்ட் எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு 0.5% இந்திய அணிக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு. மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த மேட்சாக போகும். சரிங்களா? ஒரு விக்கெட்ஸ் டக்குன்னு போகும், 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு டக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் அமையும். அதுக்கப்புறம் 2 விக்கெட் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பவுலர்ஸ் வந்து நல்லா ஒரு பேட்டிங் பண்ணி அதிகமான ஸ்கோர் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கணிப்பு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக வந்திருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய போராட்டம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. அது சவுத் ஆஃப்ரிக்கா அணியாக இருந்தாலும் சரி, இந்திய அணியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் நல்லா போராடக்கூடிய அமைப்பு இருக்குது. இறுதியில் ஒரு 0.5% இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குங்க. சரிங்களா? இதுதான் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ராஞ்சி நடக்கக்கூடிய முதல் ஓடிஐ மேட்சோடைய ஜோதிட ரீதியான ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து WBBL மேட்சோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போடுறோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். WBBL மேட்ச் வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.